كنت ميتا في بحور الغي والإثم غريقا، كنت عابدا في قيود الذنب مملوكا رقيقا، مد لي الشيطان من أسبابه حبلا وثيقا، منكرات كنت آتيها غروبا وشروقا، كنت ميتا في بحور الغي والإثم غريقا، كنت عابدا في قيود الذنب مملوكا رقيقا، مد لي الشيطان من أسبابه حبلا وثيقا، منكرات كنت آتيها غروبا وشروقا، كنت ميتا في بحور الغي والإثم غريقا، كنت عابدا في قيود الذنب مملوكا رقيقا، مد لي الشيطان من أسبابه حبلا وثيقا، منكرات كنت آتيها غروبا وشروقا، غازت الآثام لحمي ثم عظمي والعروقا، كنت في التفحيط نجما يبهر الدنيا بريقا، أجهدت سيارتي من شدة الزحف الطريقا، يا رفيق الدار يا رفيق الدرب مهما كنت فذا لن تفوق. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الرحمن علم القرآن، خلق الإنسان علمه البيان، الشمس والقمر بحسبان، والنجم والشجر يسجدان. بسم الله الرحمن الرحيم. إن أكرمكم عند الله أتقاكم إن الله عليم خبير. صدق الله العليم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். அல்ஹம்துலில்லாஹ். மிகப்பெரிய ஏற்பாடு ஏழைகளான எங்களுக்கு, கஷ்டவாளிகளான எங்களுக்கு, பல பிரச்சனைகள் வாழும் மத்தியில் எங்களுக்கு அல்லாஹ் எப்படியோ இருந்து எங்களுக்கு சில விஷயங்களை தந்து கொண்டிருக்கிறான். இது அல்லாஹ் எங்கள் மீது தந்த, அல்லாஹ் எங்கள் மீது கொண்ட அன்பு. அதுக்கு அல்லாஹ் தாலா சிலரை ஏற்பாடு செய்கிறான். அல்லாஹ் வந்து திடீர்னு வானத்திலிருந்து வந்து இறங்குறது இல்லை. அவ்வளோ பெரிய ஆக்களும் நாங்கள் இல்லை. அல்லாஹ் உதவி செய்ய போக்கல ஒரு சபபுக்கு சில காரணங்கள் உண்டாக்குறான். அந்த அடிப்படையில் அல்ஹம்துலில்லாஹ் எங்களோட ஏரியா மக்களுக்காக வேண்டி உதவி செய்வதற்காக வேண்டி சிலோன் பைத்துல் மால் என்ற போர்வையில் அவங்களால எங்களோட மக்களுக்கு மிகப்பெரிய உதவி ஒன்று ஏற்பாடாகி, அதற்கான ஒரு மஜ்லிஸ் தான் இந்த மஜ்லிஸ். ஆகவே இந்த மஜ்லிஸுக்கு வருகை தந்திருக்கக்கூடிய சிலோன் பைத்துல் மால் நிர்வாகிகள், விசேஷமாக அதன் தலைவர் அல்ஹாஜ் இலியாஸ் பாய் அவர்களும் மற்றும் அல்ஹாஜ் ஆசாஃப் கான், இஸ்ஃபஹானி அன்வர் ஹாஜி, மேராஜ் சாலி அன்வர் ஹாஜி, AMA நஸ்ரி, இந்த ஹாஜிகளுக்கு எங்களது மனமார்ந்த நன்றிகளுடன் அவர் வருகையை வரவேற்கின்றோம். அவர்களுடைய ஒரு கூட்டு முயற்சி மிகப்பெரிய எங்கள் ஏரியா மக்களுக்கு மிகப்பெரிய உதவி கிடைக்குது. ஆகவே மிகப்பெரிய சந்தோஷம் எங்களுக்கு. ஆகவே அவர்களுக்கு முதலாவதாக உங்களோட வருகையை நாங்கள் வரவேற்று, மென்மேலும் உங்கள் வருகை அடிக்கடி எங்களுக்கு நடக்கணும். மென்மேலும் எங்களோட ஏரியாவுக்கு நீங்கள் வரணும். உங்களோட பல சேவைகளை எங்களோட ஏரியாவுக்கு நீங்கள் செய்யணும். என்னென்னா, எங்களோட ஏரியா பொறுத்த வரையில் பார்க்கறதுக்கு சின்ன ஏரியாவாக இருந்தாலும் நிறைய மக்கள், நிறைய ஜனங்கள் கஷ்டத்தோடு வாழ்ந்த இடங்கள், மத்திய கொழும்பென்ற மிகப்பெரிய கஷ்டத்தோடு வாழ்ந்த இடங்கள். ஆகவே உங்களுக்கு எங்களுடைய வரவேற்பு. பீர்சாய் பள்ளிவாசல், அடுத்த ரஹ்மானிய பள்ளிவாசல், அடுத்த மொய்தீன் பள்ளிவாசல், இந்த 3 ஏரியா மக்களுக்கும் சேர்த்து தான் இந்த ஏற்பாடுகள் இவங்க செஞ்சுக்கிறாங்க. இந்த கொரோனா காலத்தில் யாருக்கும் வெளியே போக இல்லாத கட்டத்தில் கூட
முதல் உதவியாக பைத்துல் மால்லேருந்து எங்களுக்கு சாமனை வந்துச்சு. முதல் உதவி பைத்துல் மால்லேருந்து தான் 400 சொச்சம் பெக்ஸ் எங்களுக்கு வந்துச்சு. அதே மாதிரி நோம்பு காலத்திலே கஷ்டவாளிகளுக்கு கொடுங்கன்னு சொல்லி பெக்ஸ் அனுப்புகிறாங்க. இதே மாதிரி எங்களை சொல்லிக்கிறாங்க. எங்களோட ஏரியாண்டா எங்களோட பள்ளி மட்டும் இல்லை, அடுத்த பள்ளி எல்லாம் இந்த ஏரியாவில் மக்கள் கஷ்டவாளிகள் யாரும் நிற்கிறாங்களா, சில பிரச்சனை மக்கள் நிற்கிறாங்களா, எனி டைம் நீங்க அனுப்புங்க, எங்களால் வேண்டிய உதவி செய்யறோம். ஆகவே இந்த நிகழ்ச்சியை அல்லாஹ் கபூல் செய்வானாக. இதற்கு உதவி செஞ்சு அவர்களுக்கு அல்லாஹ் மென்மேல் ரஹ்மத்து பரக்கத்து செய்வானாக. மென்மேலும் அவங்க உதவிகள் எல்லா மக்களுக்கு போயிட்டு சேரணும் என்று சொல்லி துவா செஞ்சவனாக என்னுடைய பேச்சை முடித்துக் கொள்கின்றேன். ஜஸாக்குல்லாஹ் ஹைர். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். Ladies, children and gentlemen, it is my pleasure to be in front of you all. Please permit me to speak in English. If I speak in Tamil, you all will run away. P-Saibo Street කියන්නේ මම පරණ කාලේ පොඩි කාලේ ඉඳලා හල්ස්ටොප් ස්ට්‍රීට් එකේ හිටපු මෙතන හල්ස්ටොප් එකේ අපේ වැඩපොළ තිබුණා. එතනින්ම හැමතිස්සම මේ දර්ගාටයි මේ පල්ලියට අපි අමන් අවිලා ඉන්නවා. උසාවියේ නීතිඥයෙක් වුණාට පස්සත් මම මෙතන හල්ස්ටොප් ස්ට්‍රීට් P-Saibo ස්ට්‍රීට් එකේ ගිය සැරත් අපි රම්සාන් එකේත් අපි බෙදුවා. දැනුත් අපි මේ සැර ආවා. අපේ සවුත් ඇෆ්‍රිකා එකේ හාරුන් ආමඩ් කියලා අපිට දුන්නා මුදල් ටික බයිතුල් මාල්ට. ඒ බයිතුල් මාල් මුදල් ටික අපි මේ බඩු වර්ගයේ ඔක්කොම තෝරලා අපේ හසරත් අපිට ලයිස්ට් දීලා ඔක්කොම අපි බෙදන්න එක අපි එක හරි කරුණාවන්තයි කියලා මම හිතනවා. මේක හොඳයි. මේ Tamanට මේ පොඩි ටැග් ප්‍රයෝජන වෙයි කියලා මම හිතා ගන්නවා. ඒකට අපි හිතනවා මේක මේ වෙලාවේ Tamanට ප්‍රයෝග වෙයි කියලා මම ඒකට හජරත් ස්තුති කියනවා. ඒකින් වැඩි කතා කරන්න නැතුව අපි මේක පටන් ගත්තා නම් හොඳයි. මේක සවුත් ඇෆ්‍රිකන් හාරුන් ආමඩ්ද කරුණාකරලා ප්‍රාර්ථනා කළා මේක අපි වැඩසටහන පටන් ගමු. Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuhu. I would like to mention here Ahmad Haroon from South Africa. May Allah bless you and your family for this generous contribution. 125 people are receiving self-employment kits mainly. These people are from a very extremely poor area. Some of them have just come to Islam as well, alhamdulillah. We are pleased to be here with you. We are pleased to be with them and physically witness of obtaining all these items. The Baitul Mal members have also come here, well represented by our committee, including our President, PC Ilyas, President Council Ilyas, and we are here to witness the distribution of these self-employment kits worth 5.3 million rupees to 125 recipients, including some rewards. May Allah bless you again, Ahmad Haroon, for your generous contribution, and we at Baitul Mal will make dua for you, and these 125 recipients will also make dua for you. May Allah bless you, may Allah bless your family, and may Allah grant you more and more barakah to help the Baitul Mal in the near future again. Assalamu alaikum. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். மேடையில் வீட்டிற்கும் இந்த பள்ளிவாயலின் பொறுப்புதாரி மௌலவி லமீர் அவர்களே, பைத்துல் மால் நிறுவனத்தின் செயற்குழு உறுப்பினர்களே, ஏனைய சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, உங்கள் அனைவருக்கும் எனது இனிய சலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. இன்றைய நிகழ்ச்சி பைத்துல் மால் நிறுவனத்தினால் இந்த பள்ளிவாயிலின் உதவியுடன் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. சிலோன் பைத்துல் மால் நிறுவனம் ஆனது 1957 ஆண்டு, கிட்டத்தட்ட 67 ஆண்டுகளுக்கு முன் நிறுவப்பட்டு முக்கிய நோக்கமாக ஜக்காத், யார் யாரெல்லாம் ஜக்காத் கொடுக்க கடமைப்பட்டிருந்தாலோ அவர்களிடமிருந்து ஜக்காத்தை திரட்டி அது சென்றடையக்கூடியவர்களுக்கு கொண்டு செல்வதே பைத்துல் மால் நிறுவனத்தின் முக்கிய நோக்கமாகும். ஒரே ஒரு நோக்கம், அந்த நோக்கம் மாத்திரமே. ஆனால் இந்த ஜக்காத்தை நாம் எவ்வாறு விநியோகிக்கின்றோம்? சமூகம் அபிவிருத்தி அடையக்கூடியதாக, சமூகத்தில் உள்ளவர்கள் அதன் மூலம் நன்மையடைந்து ஒரு மாற்றம் ஏற்பட வேண்டும் என்பதற்காக பல திட்டங்களை தீட்டி அதன் மூலம் இந்த ஜக்காத்தை நாங்கள் விநியோகிக்கின்றோம். பலவிதமான திட்டங்களை நாங்கள் நடத்தி வருகின்றோம். அதாவது ஜக்காத் பெற அருகதை உள்ள மாணவர்களுக்கு நாம் அட்வான்ஸ் லெவல் படிப்பதற்காகவும்
பல்கலைக்கழகத்துக்கு செல்வதற்காகவும் புலமை பரிசில்களை நாங்கள் வழங்கி வருகின்றோம். மாதாந்தம் புலமை பரிசில்களை நாங்கள் வழங்குகின்றோம். விதவைகளுக்கு மாதாந்தம் நாங்கள் உதவி வருகின்றோம். திருமணம் ஒன்று நடக்கும் பொழுது அதற்கு நாங்கள் ஒரு தொகை பணத்தை கொடுப்பதன் மூலம் இம்மாலான ஒரு சிறிய உதவியை செய்கின்றோம். தையல் மெஷின்களை வழங்கி அதன் மூலம் சுய தொழில் ஒன்றை செய்வதற்கு நாங்கள் உதவி செய்கின்றோம். அதுபோக கொரோனா காலத்தில் மற்றும் சில பொருளாதார ரீதியாக நாங்கள் இலங்கை ஒரு மோசமான சூழ்நிலைக்கு உட்பட்ட போது வீடு வீடாக சென்று பள்ளிவாயல்கள் மூலமாக நாங்கள் ஒரு உணவு பொதியை நாங்கள் வழங்கியிருக்கின்றோம். இவ்வாறாக பலவிதமான முயற்சிகளை பைத்துல் மால் ஜக்காத்தை கலெக்ட் பண்ணி அதை திரட்டி உங்களுக்கு நாங்கள் வழங்கி வருகின்றோம். அதன் ஒரு பகுதி தான் இன்றைய நிகழ்ச்சி. அதாவது நாங்கள் கிராமங்களுக்கு சென்று அங்கு கிராமங்களில் உள்ள பள்ளிவாய்களின் ஊடாக பள்ளிவாசல்களின் ஊடாக அங்கும் எல்லா விதமான திட்டங்களையும் நாங்கள் செய்து வருகின்றோம். அதே போல் அதாவது கொழும்பு போன்ற இடங்களிலும் இந்த மாதிரி தேவைகள் இருக்கின்றன. எனவே இன்று நாங்கள் கிட்டத்தட்ட 60 லட்சம் 6 மில்லியன் ரூபீஸ் பெறுமதியான பொருட்களை நாங்கள் இன்று 125 பேருக்கு நாங்கள் வழங்க இருக்கின்றோம். اللهم صل على محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم وبارك على محمد وعلى ال محمد كما باركت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد انك حميد مجيد انك حميد مجيد. ربنا ظلمنا انفسنا وان لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. يا رب يا رحمن எங்கள் பாவங்களை மன்னிச்சிடு யா ரஹ்மானே. என் பெற்றோரின் பாவங்களை மன்னிச்சிடு யா ரஹ்மானே. பூரா மூமினான முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவரும் பாவங்களை மன்னிச்சிடு யா ரஹ்மானே. யா அல்லாஹ் விசேஷமான ஒரு தினத்தில் கேட்கின்றோம் யா அல்லாஹ். யா அல்லாஹ் மிகப்பெரிய நன்கொடைகளை செய்வதற்காக வேண்டி சிலோன் பைத்துல் மாலிலிருந்து அங்கத்தவர்கள் நிர்வாகிகள் வந்திருக்கின்றார்கள். யா அல்லாஹ் யா அல்லாஹ் அவர்களை கபூல் செய்வாயாக, உதவிகள் செய்வாயாக. யார் யார் இந்த நிலைமைக்கு உதவி செய்தார்களோ அவர்களை கபூல் செய்து கொள்வாயாக. இதன் பரக்கத்துக்களையும் ரஹமத்துக்களையும் அவர்களுக்கும் அவன் குடும்பத்தார்களும் கொடுத்துரு யா ரஹ்மானே. அனைத்து நிலைமைகளையும் சீராக்கிடு யா ரஹ்மானே. அனைத்து ஹைறுகளையும் தந்துடு யா அல்லாஹ். அனைத்து ஷர்றுகளை விட்டு காப்பாற்றுடு யா ரஹ்மானே. விசேஷமாக பலஸ்தீனுக்கு கஷ்டப்படக்கூடிய மக்களுக்கு உதவி செஞ்சிரு யா ரஹ்மானே. விடுதலை கொடுத்துடு யா ரஹ்மானே. அனைத்து துஆக்களையும் ஏற்றுக்கொள் யா அல்லாஹ். ربنا تقبل منا انك انت السميع العليم وتب علينا يا ربنا انك انت التواب الرحيم. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. ربنا رب ارحمهما كما ربياني صغيرا. صلى الله تعالى وسلم على خير خلقه سيدنا محمد النبي الأمي وآله وصحبه وسلم. آمين آمين بفضل سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. ميتا في بحور الغي والإثم غريقا كنت عابدا في قيود الذنب مملوكا رقيقا مد لي الشيطان من أسبابه حبلا وثيقا منكرات كنت آتيها غروبا وشروقا كنت ميتا في بحور الغي والإثم غريقا كنت عابدا في قيود الذنب مملوكا رقيقا مد لي الشيطان من أسبابه حبلا وثيقا منكرات كنت آتيها غروبا وشروقا كنت ميتا في بحور الغي والإثم غريقا كنت عابدا في قيود الذنب مملوكا رقيقا مد لي الشيطان من أسبابه حبلا وثيقا منكرات كنت آتيها غروبا وشروقا غازت الآثام لحمي ثم عظمي والعروقا كنت في التفحيط نجما يبهر الدنيا بريقا أجهدت سيارتي من شدة الزحف الطريقا يا رفيق الدرب مهما كنت فذا لن تفوقا.